நம்முடைய வீடியோ பார்த்துட்டு சென்னை டி நகர்லேருந்து ஒரு கஸ்டமர் கால் பண்ணியிருந்தாங்க. எங்களுக்கும் ஈபி பில் வந்து ரொம்ப அதிகமா வருது. செக் பண்ணி கொடுங்க சொல்லிட்டு கூப்பிட்டுருந்தாங்க. டோட்டலா அந்த பில்டிங்கில 3 3 ஃபேஸ் சர்வீஸ் வாங்கியிருக்காங்க. இந்த 3 சர்வீஸுக்கும் ஈபியோடைய இன்கமிங் எப்படி குடுத்துருக்கான்றத பாருங்க. ஸோ டைரக்ட்டா வந்து யூஜி கேபிள்லேருந்து ஒரு ஃபியூஸ் கேரியர் குடுத்து, அதுலேருந்து 3 மீட்டருக்கும் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாரி குடுக்கறதுக்கும் ஈபி பில்லுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சம்மந்தம் இருக்கு. என்னன்றது வீடியோ ஃபுல்லா பாருங்க. இந்த கஸ்டமருக்கு பில் அதிகமா வரதுக்கான காரணம் இந்த ரோட்டரி சுவிட்ச் தாங்க. இந்த ரோட்டரி சுவிட்சில என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபேஸ் டூ ஃபேஸ் நமக்கு ஷார்ட் சர்க்யூட் ஆயிருக்கு. இது மாரி ஷார்ட் சர்க்யூட் ஆகும்போது நம்மளுக்கு நார்மலா என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, எம்சிபி ட்ரிப் ஆகும். இல்லன்னா ஃபியூஸ் நமக்கு பர்ன் ஆகும். பட் இந்த சைட்ல இந்த 2 ஆப்ஷனுக்குமே நம்மளுக்கு வேலை இல்ல. எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா இடத்துலயுமே இவங்க ஐசோலேட்டர் வந்து போட்டிருக்காங்க. ஸோ மீட்டர் பேனல்லையும் நமக்கு ஐசோலேட்டர் போட்டிருக்காங்க. டிபி பேனல்லையும் நமக்கு ஐசோலேட்டர் போட்டிருக்காங்க. ஸோ மெயின் ஃபியூஸை தவிர்த்து வேறு எந்த இடத்துலயுமே இவங்க ஃபியூஸ் கேரியரே பயன்படுத்தல. ஸோ அப்போ ரோட்டரி சுவிட்சில நமக்கு ஷார்ட் சர்க்யூட் ஆகும்போது என்ன ஆயிருக்கு? ஸோ மெயின் ஃபியூஸே நமக்கு எல்லோ ஃபேஸ் வந்து ஃபியூஸ் போயிருக்கு. ஸோ இதனால என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, உதாரணத்துக்கு ஸோ ஆர் ஃபேஸும், ஒய் ஃபேஸும் நம்ம சர்வீஸில வந்து ஷார்ட் சர்க்யூட் ஆகி, ஸோ அது ஃபியூஸ் வரைக்கும் நமக்கு பர்ன் ஆயிருக்கு. பட் அந்த ஃபியூஸ்லேருந்து தான் பார்த்தீங்கன்னா, மத்த 2 சர்வீஸ்க்கும் இன்புட்டா வந்து சப்ளை எடுத்திருப்பாங்க. அப்போ ஷார்ட் ஆன அந்த ஆர் ஃபேஸ் ஆனது ஒய் ஃபேஸ் வழியா நம்மளுக்கு ரிட்டர்ன் ஆகி, மத்த 2 சர்வீஸுக்குமே வந்து இன்புட்டா வந்து ஒர்க் ஆயிட்டிருக்கு. ஸோ அந்த சர்வீஸில இவங்க என்ன லோடு யூஸ் பண்ணாலும், பர்ட்டிகுலரா அந்த ஃபேஸில அதுக்கான பில் வந்து நமக்கும் சேர்ந்து வரும். ஸோ இந்த ரீசனால தான் பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு பில் வந்து ரொம்ப அதிகமா வந்திருக்குங்க.